ஆஸ்ட்ரோ ஜோகர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நேயர்களே, புலிப்பாண்டி ஜோதிடம் 35வது பாடலை நாம் பார்க்கலாம். இது குளிகன் நிலைமைதான். குளிகன் 3ஆம் இடத்தில் நின்றால் என்ன பலன் கொடுக்கும், 4ஆம் இடத்தில் நின்றால் என்ன பலன் கொடுக்கும் என்பது பற்றி இந்த பாடல் விவரிக்கிறது. இனி பாடலை பார்ப்போம். கூரப்பா குளிகனுமே 3இல் நிற்க, கொற்றவனே துணைவனுடன் போரும் செய்வான். வீரப்பா விரதனடா வாய்ச் சமர்த்தன், விளம்புகிறேன் நாளினுட விவரங்கேளு. பாரப்பா பதிகடந்து கிரியில் வாசம், பாலனவன் சிலகாலம் வாழ்ந்திருந்து. கூரப்பா போகருட கடாட்சத்தாலே, குற்றமில்லை புலிப்பாணி கூறினேனே. இந்த பாடலின் பொருள், குளிகன் 3ஆம் இடத்தில் இருக்கப்பெற்ற ஜாதகன் தன்னுடைய துணைவனுடன் சண்டையிடுவான். மிக்க வீரியம் உடையவனாக இருப்பான். விரதங்களை காப்பவனாக இருப்பான். தான் வெற்றி பெறுவதற்கு என்ன வேண்டுமானாலும் பேசக்கூடிய வல்லமை உடையவனாக இருப்பான். அடுத்து குளிகன் 4ஆம் இடத்தில் இருக்கப்பெற்ற ஜாதகன் தான் பிறந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு சென்று, குறிப்பாக மலை பிரதேசங்களில் அவன் சில காலம் வாழ்க்கை நடத்துவான். அதனால் அவனுக்கு குற்றம் ஒன்றும் நேராது, அதுவும் அவனுக்கு நன்மையாகவே இருக்கும் என்று புலிப்பாணி முனிவர் கூறுகிறார். இந்த பாடலின் விளக்கம், பொதுவாக 3ஆம் இடத்தின் கிரகங்களை கொண்டு இளைய சகோதர சகோதரிகளையும் தன்னுடைய நண்பர்களையும் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் அந்த இடத்தில் குளிகன் நிற்கப்பெற்ற ஜாதகன் தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளிடம் சண்டையிடுவான் மற்றும் தன்னுடைய நண்பர்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுவான். மிக்க வீரியம் உடையவனாக, 3ஆம் இடம் வீரியஸ்தானம், வீரியம் உடையவனாக இருப்பான். அடுத்து 4ஆம் இடம் என்பது தன்னுடைய வீடு, நிலம் முதலியவைகளை குறிப்பிடுவதாகும். அந்த இடத்தில் குளிகன் இருக்கப்பெற்ற ஜாதகன் தன்னுடைய வீட்டை விட்டு நீங்கி வெகு தூரத்தில் வாழ்வான். குளிகன் அந்த இடத்தில் இருந்தால் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு வெகு தூரத்தில் வாழ்வான். அதுவும் மலை பிரதேசங்களில் வாழ்க்கை நடத்துவான். அப்படி அவன் வாழ்க்கை நடத்துவதும் நன்மையே என்று புலிப்பாணி முனிவர் கூறுகிறார். காரணம், அவன் ஒருவேளை சொந்த இடத்தில் இருந்தால் அவனுக்கு வேறு ஏதேனும் பாதிப்புகள் நேரலாம். பொதுவாக 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்ற வகையில் அவ்வாறு கூறியிருக்கலாம். சரி நேயர்களே, இனி அடுத்தொரு பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.